நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். என்னுடைய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ பிள்ளைகள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? எதுல வைராக்கியம் இருக்கணும்? எந்தெந்த விஷயத்துல நம்ம வைராக்கியமா இருக்கணும் தெரியுமா? திருமண விஷயத்துல வைராக்கியமா இருக்கணும். வேற எந்தெந்த விஷயத்துல வைராக்கியமா இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? வைராக்கியம் தேவ சித்தத்திற்கு நீங்க வைராக்கியம் பாராட்ட வேண்டும். நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியத்துல நான் உடன்பட மாட்டேன். ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நிதானமாய் ஆராய்ந்து நான் தேவ பார்வையில் வைராக்கிய பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்க ஷாத்ராக், மேஷாக் இவங்க 3 பேரும் அந்த சிலையை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? வணங்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க எதுல வைராக்கியமா இருக்கிறாங்க? தேவ விஷயத்துல வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. நாங்க இந்த சிலை என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம். ஏன்னா பாபிலோன்ல சிறைபிடிக்கப்பட்டவர்கள் இவர்களாம். ஆனா தேவனுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து சிறைபிடிக்கப்பட்டாலும் அந்த பொற்சிலையை நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? வைராக்கியமா நின்றார்கள். எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற தேவ ஜனமே, இந்த தினத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இழிவான ஆதாயத்திற்காகவா, இழிவான ஆசீர்வாதத்திற்காகவா, இழிவான காரியத்திற்காகவா, சுகபோகத்திற்காகவா நாம் வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோம்? சில நேரத்தில் சில வீட்டில் நாம் பார்க்கிறோம், பெண்கள் நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படிங்கிறதுல என்ன எப்படி இருப்பாங்க? வைராக்கியமா இருப்பாங்க. அது வைராக்கியம் கிடையாது. ஐயோ இன்னைக்கு டைம் ஆச்சு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வரணுமே, கர்த்தரை ஆராதிக்கணுமே, கர்த்தரை துதிக்கணுமே, கர்த்தரை பாடணுமே, உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளணுமே, அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொள்ளணுமே, விசேஷித்த கூட்டத்தில் கலந்து கொள்ளணுமேங்கிற வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். சிலர் என்ன பண்றாங்க? வீட்டில் உட்காந்து டிவி போட்டுருவாங்க. டிவி ஓடிக்கிட்டே இருக்கு 24 மணி நேரம். அந்த வீட்டில் என்னதான் ஓடிட்டு இருக்கோம்? டிவி தான் ஓடிட்டு. பக்தி இல்ல, வேஷம் தரிக்கிறோம். ஒரு கூட்டம் வைத்தால் அதில் கலந்து கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும்? எல்லாரும் ஒரு கூட்டம்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அதை விட வேற என்ன வேலை? திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார். ஆண்டவர் வரும்போது நம்ம எல்லாரும் கூடி ஜெபிச்சுட்டு நம்ம என்ன ஆகும்? கைவிடப்படுவோம். இப்படிதான் போன வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் எங்க சர்ச்சில். பரலோகத்துல உங்க பேர் எழுதப்படணும், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தாதான் உங்களுக்கு என்ன உண்டு? ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இருக்குமா இல்லைன்னா இருக்காதுமா அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தை முடிக்கிற ஒரு அம்மா ஓடி வந்து பாஸ்டர் ஞானஸ்தானம் அடுத்த வாரம் கொடுக்க அப்படின்னு இந்த போன உடனே அடுத்த வாரம் அந்த அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும். என்ன சொல்றேன்னா, அவருடைய வருகையில இருக்கும் பொழுது நாம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற நபர்களா இருக்கக்கூடாது. அவர் வரும்போது நம்ம காரியத்தில் மும்முரமா இருக்கக்கூடாது. அவர் வரும்போது நம்ம நகைச்சுவையான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்க கூடாது.
அவர் வரும்போது பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வைராக்கியத்துல கர்த்தர் சமூகத்துல கர்த்தருடைய காரியத்துல வைராக்கியம் வைக்கணும். சும்மா அப்படியே வந்தோம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம், சீட்டை தொடச்சிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக அல்ல. உங்களை எல்லாம் ஆண்டவர் எப்படி நம்ம பார்க்கிறாரு? நீங்களாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி அவர் எண்ணுகிறார். நாம் வேஷம் போடக்கூடாது. நான் கிறிஸ்தவ, நான் முக்காடு போடுறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் வேதத்தை எடுக்கிறேன், நான் தியானிக்கிறேன். அதெல்லாம் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு என்று தெரிந்து கொள்கிறார். காலையில சொன்ன ஒரு பூசாரி என்ன பண்ணுவோம்? ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் நினைச்சிட்டு அந்த 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 சிலையை என்ன பண்ணுவான்? கழுவி விட்டுட்டு அவன் பக்தி என்ன பண்றான்? அந்த பக்தி கிடையாது. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நீங்கள் தேவ சமூகத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல நீங்க பக்தி வைராக்கியம் பாராட்டக்கூடாது. தேவ சமூகத்துல தேவ விஷயத்துல மட்டும் நீங்க பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த 3 நபரும் அந்த சிலைக்கு முன்பதாக பக்தி வைராக்கியமா நின்றார்கள். அவங்களுக்கு பல கொடுமை அங்க நடக்கிறது, பல காரியத்தை அவங்களுக்கு அங்க செய்யலாம். ஆனாலும் என் தேவனுக்கு முன்பதாக மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்? தலை வணங்குவேன். அப்படியே என்னை தப்பி வச்சாலும் சரி, தப்பி வைக்காம போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அந்த சிலை என்ன பண்ண மாட்டேன்? சொல்லுங்கம்மா, வணங்க மாட்டேன். அதுதான் என் பக்தி. அதுதான் பக்தி. எங்க அப்பா இறந்து போனாரு, எங்க அம்மா இறந்து போனா, நான் காரியத்தை செய்யணும்னு நினைக்கிற பத்தியா, அது பக்தி கிடையாது. அது பக்தி கிடையாது. அது ஊர் உலகத்துக்காக நீ போடுகிற வேஷம். பக்தி எப்படி தெரியுமா? என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஏன் விஷயத்துல நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன்னா அடுத்த கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான்? அதை கடைபிடிப்பான், அதை செய்வான். நம்ம உடனே மொட்டையை போடு, பட்டையை போடு, கொட்டையை போடு, இதெல்லாம் போட்டா அடுத்த கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான்? சொல்லுங்கம்மா. அடுத்தவன அதான் பார்ப்பான். அடுத்து பார்த்து என்ன செய்வான்? அவங்களே 10 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க, நம்ம இப்பதானே போனோம், நமக்கு மொட்டை அடிங்க. இது பக்தி கிடையாது, இது வேஷம். கிறிஸ்தவுக்காக வேஷம் தரிப்பது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கவிழ்ந்து விடாதீர்கள். சூழ்நிலையை பார்த்து மேற்கொள்ள பழகுங்கள். இவர்கள் எல்லா சூழ்நிலையும் மேற்கொண்டு 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 வந்ததுனாலதான் இவங்களை எங்க போடுறாங்க? அக்னி ஜுவாலை. அங்கேயும் பல மடங்கு தீய என்ன பண்றான்? கூட்டின உடனே அங்க இன்னொரு நபர் தோன்றுகிறார். உங்க ஆபத்து காலத்திலே, உங்க நெருக்கத்தின் காலத்திலே கர்த்தருக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பக்கபலமா இருப்பார். அல்லேலூயா. இங்க அவர்களுக்கு தேவன் எப்படி இருந்தாராம்? பக்கபலமா இருக்கிறார். எப்படி? பக்தி வைராக்கியமா இருந்ததால. அந்த வைராக்கியம் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு இருக்கணும், எனக்கு இருக்கணும். பக்தி வைராக்கியம் இல்லாத கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நன்கு அறிந்தவர்கள் நாம். கடமைக்காக கூட்டத்தை நடத்துறது, கடமைக்காக போய் கூட்டத்தில் கலந்துக்கிறது, கடமைக்காக போய் திருவிழந்தில் கலந்துக்கிறது, கடமைக்காக போய் சர்ச்சில் காணிக்கை போடுறது, கடமைக்காக ஜெபத்தில் கலந்து கொள்வது, கடமைக்காக பைபிள் வாசிக்கிறது, கடமைக்காக வீட்டில் ஜெபம் பண்றது. ஏதோ ஒரு கடமை கழிச்சிட்டோம், அவ்வளவுதான். அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவ சமூகத்தில் நின்று உண்மையாய் செய்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தான் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்ட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கெல்லாம் வைராக்கியம் பாராட்டுகிற கிறிஸ்தவர்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20 வருஷம் கிறிஸ்தவர்கள் இங்க இருக்கிறாங்க, 15 வருஷம் கிறிஸ்தவர்கள் இதே இடத்துல இருக்கிறாங்க. ஆனா மாற்றங்கள் தேவை. நீங்க மாறினாதான் மறுரூபமாக்கப்படுவீர்கள். மாறாவிட்டால்
மறுரூபமாக்கப்பட முடியாது. ஏதோ வாழ்றோம், ஏதோ சர்ச்சைக்கு போறோம், ஏதோ பாஸ்டர் சொல்றாரு, ஏதோ பாஸ்டர் கூப்பிடுறாரு, ஏதோ பாஸ்டருக்காக நீ வந்தா பரலோகம் போக முடியாது. பரலோகம் கதவு அடைக்கப்பட்டோம். கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கிறிஸ்தவர்களாக நீங்க இருக்க வேண்டும். தேவன் அதுதான் விரும்புகிறார். கடவுள் அதற்காக தான் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் பக்தி, கற்பூரம், திருநீர் இதெல்லாம் நம்ம செஞ்சவங்க தான். அது எல்லாம் விட்டுட்டு யாருக்காக வந்திருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக. என்னை தொட்டு இருக்கிறார், என்னை மாற்றி இருக்கிறார், என் வாழ்க்கையை சுத்திகரித்து இருக்கிறார், நான் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன், கழுவப்பட்டிருக்கிறேன் என்றால் இன்றைக்கு நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிற நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாக நான் வாழ வேண்டும். ஏதோ கடமைக்காக அல்ல. உங்க வாழ்க்கை அனுதினமும் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிலைக்கு முன்பதாக அவர்கள் மண்டியிடவில்லை. அந்த சிலைக்கு முன்பதாக அவர்களை தன்னை தாழ்த்தவில்லை. ஏனென்றால் ஒரே ஒரு கடவுள், அவருக்கு மட்டும்தான் தன்னை தாழ்த்தினார்கள். அதனாலதான் சொல்றாரு, அவ்வளவு நெருப்பு எரிஞ்சியும் அவ்வளவு தீ எரிஞ்சியும் அவங்களுடைய முடி கூட என்ன பண்ணலையா, கருகவில்லை. காரணம் என்றால் கிறிஸ்து அவர்களுக்குள்ளே இருந்தார். அவர்கள் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டினார். கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கிறிஸ்துவர்களாக நீங்க இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை இப்படியே தேஞ்சிட்டு போயிருக்கூடாது. தேறிய நிலைவுக்கு நீங்க வரணும். கொஞ்சம் மாறணும். லைஃப் ஸ்டைல் மாறணும், ட்ரெஸ் மாறணும், உடை மாறணும், பார்வை மாறணும், எண்ணம் மாறணும், செயல்பாடு மாறணும். அப்படியே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த மாற்றமும் இருக்காது. இதே ஊர்ல நான் இருந்தேன்னா என் வாழ்க்கை எப்படியே போயிருக்கும். கர்த்தர் என்னை கொஞ்சம் வேறுபடுத்தி விட்டார். எனக்கு அன்பான கிறிஸ்து தேவ பிள்ளைகள், உங்க வாழ்க்கை முற்றிலும் மாறணும். நீங்கள் பக்தி வைராக்கியம் கொண்டு வாழ வேண்டும். பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு முன்பதாக நடிப்பதற்காக அல்ல. சில பேர் நடிக்கிறோம், நல்லா தெரியும் நடிப்போம். எதுக்கு நடிப்போம்? கிறிஸ்துமஸ்க்கு வந்தா இந்த இடம் எல்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். எப்படி இந்த இடம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆராதனை என்ன ஆயிரும்? இதெல்லாம் நடிப்பு. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, தோத்ரா அல்லேலூயா அல்லேலூயா. மற்ற நாள்ல எங்க பேர் அல்லேலூயா, டிவியில போவோம், ஃப்ரெண்ட்ஸுகளோட போவோம். அதில் வாழ்க்கை, அதெல்லாம் ஏமாத்துறது. என்ன நேரம் கிடைச்சாலும் சரி, அதை சொல்ற சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன பண்ணோம்? பிரசங்கிக்கணும். நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு போறதுக்காக நம்மளை ஆண்டவர் கூப்பிடல. நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு போறதுக்காக நம்மளை ஆண்டவர் கூப்பிட்டார். இது நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை கொஞ்சம் மாறணும், லைஃப் ஸ்டைல் மாறணும், நம்ம பேச்சு பார்த்தீங்களா இதுவே மாறணும். இது எல்லாம் மாறிட்டுனா நீங்க எப்படி ஆயிருவீங்க? வைராக்கியம் பாராட்டுகளாய் மாறி. இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? கொஞ்சம் கூட நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த 3 பேரையும் ஆண்டவர் 4வது நபராய் உள்ளே இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். காரணம் என்னவென்றால் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுளுடைய சமூகத்துல, கடவுளுடைய வேலையில, கடவுளுடைய காரியத்துல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இவர்கள் வாழ்ந்தார் பார்த்தீங்களா? அந்த சிலைக்கு முன்பதாக என் தலை கூட நான் குனிய மாட்டேன்றான். அவ்வளோ பெரிய பக்தி என் தகப்பனுக்கு மட்டும்தான், என் கடவுளுக்கு மட்டும்தான், யெகோவா தேவனுக்கு மட்டும்தான் என் தலைகளை தாழ்த்துவேன் சொல்கிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
அதுதான் கிறிஸ்தவம். ஆத்துல ஒரு கால், நீங்க எந்த இடத்துல காலை வச்சிருக்கீங்க? உங்க கால் எங்க இருக்குதுன்னு நீங்க யோசித்து பாருங்க. சில பேர் 2 இடத்துலயும் வச்சுட்டு வருவாங்க. அது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரே இடத்துல இருக்க வேண்டும். உங்களை பார்த்து சொல்லணும், இந்த போற பார்த்தீங்களா, இவ்வளவு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். நம்மளை பார்த்து சொல்லணும், இவனை பின்பற்றணும். இவன் எப்படி காப்பார், இவன் எப்படி காப்பார். நம்ம வாழ்க்கை முற்றிலும் சேஞ்ச் ஆகணும்னா கிறிஸ்துவுக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டும் பொழுதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, நானும் கோயிலுக்குள்ள போனேன், சும்மா தான் போனேன். உங்களை பார்த்து சொல்லணும், பத்திரிக்கை கொண்டு வராங்களா? கல்யாணத்துல பத்திரிக்கை கொண்டு வந்தாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வச்சாங்கன்னா அவங்க இங்க தான் வைப்பாங்க, வீட்டுல வைப்பாங்க. நீங்க அன்னைக்கு போகக்கூடாது. ஒரு பத்திரிக்கை உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா நீங்க போகாம இருந்தீங்கன்னா மறுநாள் மறு டைம் பத்திரிக்கை அங்க வராது. ஏன்னா அவங்க எங்க போறவங்க? சர்ச்சுக்கு போயிட்டு தான். என் மாமா இருக்கு, என் மாமனார், அவன் வீட்டுல யார் சொந்தக்காரன் செத்தாலும் சரிதான், கல்யாணம் வச்சாலும் தெரியுதான், எங்க போக மாட்டாரு, சர்ச்சை விட்டு. அது ஞாயிற்றுக்கிழமை வச்சா சுத்தமா போக மாட்டாரு. எவன் செத்து கிடந்தா எனக்கு என்ன அப்படிப்பாரு. முதல் தேவ சமூகத்திலே இருக்கிற பிள்ளைகளை அன்னைக்கு இருக்க வேண்டும். உங்களை பார்த்து தெரியணும், அவங்க சர்ச்சுக்கு போவாங்க ஞாயிற்றுக்கிழமை, பத்திரிக்கை கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்கல்ல, வருவாங்க, சாயந்தரம் தான் வருவாங்க. அதனால போன்லயே ஒரு வார்த்தை சொல்லிடுவோம், ஒரு பத்திரிக்கை நமக்கு லாபமா இருக்கும். அந்த பக்குவத்துக்கு நீங்க வளர்ந்துடணுங்கிற. இப்படியே இருக்கிறது தேவ சித்தம் இல்லை, கொஞ்சம் மாறும். ஹல்லேலூயா. இவன் 3 பேரும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை சொல்லி, என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காம போனாலும் சரி, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அவரை தவிர வேற யாரும் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட். 2வது, ஒரு அம்மா சொல்லுது, என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க. யாரு? எஸ்தர் அம்மா சொல்றாங்க. எடுத்து வாசிப்போமே. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க. எடுத்து வாசிங்களேன். எஸ்தர் 4:16. போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். பாத்தீங்களா? யூத ஒரு பெண்மணி, புறஜாதி. அந்த அம்மா தன் ஜனத்திற்காக, யூத ஜனத்திற்காக என்ன பண்றாங்க? ஜெபிக்க. என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்க? நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஜனங்கள் என்ன பண்ணும்? விடுவிக்கப்படணும், காக்கப்படணும். எனக்கெல்லாம் ஜோம் பண்ணிருக்கீங்களா? அமே ஸ்கூல்ல உங்க பக்கத்து இருக்காங்களுக்கு இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சர்ச்சை நடந்துக்கணுங்க. ஒரே ஒரு தடவை சொல்றது, அவ்வளவுதான். அதுக்கு விட்டுரும். எதுக்கு நம்ம போட்டு அவங்க சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு. ஒரு யூத பெண் சொல்றா, நான் செத்தாலும் பரவாயில்லை, என் ஜனம் மீட்கப்படலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க சொல்லணும், நான் செத்தாலும் பரவாயில்லை, என் அமேஸ்பூர்ல இருக்கிற மக்கள், இந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு வர வேண்டும் என்று சொல்லுங்க. அதுதான் உங்க மேல விழுந்த பாரம், உங்க மேல விழுந்த கடமை. உங்க என்ன சொல்றீங்களா? உங்க தெருவில் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா நீங்க தான் காரணம். யாரா நீங்க அவங்களுக்காக என்ன பண்ணல? சுவிசேஷம் அறிவிக்கப்படல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணல, அவங்கள போய் விசாரிக்கல, அவங்களுக்காக என்ன பண்ணல? நேரத்தை ஒதுக்கி வச்சு அவங்களுக்காக நம்ம பேச. நீங்க இயேசு பத்தி சொல்லியிருந்தா கூட அந்த அம்மா என்னைக்கா ஒரு நாள் மனதில் இருக்கும். பொறுப்பு நம்மளுக்குங்க. ஒருத்தன் வியாதை கிடக்கான நம்ம பொறுப்பு, ஒருத்தன் மரணம் படிக்கிற கிடக்கான நம்ம பொறுப்பு.
அவனை கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறதற்கு நம் மேல விழுந்த கடமை செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, என் ஜனங்கள் என்ன பண்ணும், மீட்கப்படணும். உங்களுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? உங்களுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? என் ஜனம் மீட்கப்படணும், என் சொந்த பந்தம் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் ஜனனுடைய பாவம் மன்னிக்கப்படணும், என் ஜனனுடைய பாவ சிந்தைகள் மாறப்படணும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டும். ஒரு பெண், ஒரு யூத பெண் அத்தனை யூத ஜனங்களுக்காக ஜெபிப்பார் என்று சொன்னால் நீங்கள் அதை விட அதிகமாக செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு நபரை பார்த்து நேரம் அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் முடிக்க போகிறேன். இன்னொருத்தர் வர எடுத்து வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தை ஒரு வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம். என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி இருக்கிறார்? இது யாரு சொல்லுங்க, ஆண்கள் சொல்லுங்க, ஆண்களை சொல்ல சொல்லுங்க, சொல்லுங்க. பேர் சொல்றது கூட வைக்கம், பேர் சொல்லலாம் வச்சுக்க, ஏதோ ஒரு உள்ள இருக்குன்னு அர்த்தம். சொல்றவங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். யோசேப்புன்னு சொல்றதுக்கே நமக்கு என்னவா இருக்கு? நீங்களா யாரு? ஆண்கள்லாம் யாரு? நம்மள யாருங்க? யோசேப்பு தானே. யோசேப்பு சொல்றதுக்கு எப்படி வைக்கப்படுறீங்க? யோசேப்பு எப்படி இருக்கிறாரு? எதுல? பாவம் செய்ய. நம்ம யோசேப்புல எப்படி இருக்காங்க? நான் சொல்லல, ஒரு அக்கா சொல்றது பாவம் செய்யறவர்களா இருக்கிறாங்க. நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? மனைவி தெரியாம, பிள்ளைக்கு தெரியாம, சொந்த பந்தத்துக்கு தெரியாம, 4 செவத்துக்குள்ள அல்லது 4 இடங்களில் மறைமுகமாய் குற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி திருச்சபையில் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பார்வை சுத்தமா இருந்துச்சுன்னா டோட்டல் பாடி சுத்தமாயிடும். பார்வையில தப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கலேன், முழு சிந்தையும் முழு சரீரமும் தீட்டாயிடும். நாம் யோசேப்பு போல இருக்க ஆசைப்படுறோமா, இல்லை யோசேப்பு போல வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? எப்படி இருக்கிறீங்க? உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? எப்படி வாழ்றோம்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குது? சம்பாதிக்க சாப்பிடும், சம்பாதிக்க சாப்பிடும், சம்பாதிக்க சாப்பிடும், சம்பாதிக்க சாப்பிடும், இது கிடையாது. நம்ம வாழ்க்கை தேவன் பார்க்கிற பார்வையில யோசேப்பு போல பரிசுத்தம். யோசேப்பு வீட்டில் எத்தனாவது பையன்? எத்தனாவது பையன்? எத்தனாவது பையன்? யோசேப்பு 12 கோத்திரம், 13வது பையன். இவர்தான் கடைசி. கடைசி இன்னொருத்தர் பெஞ்சமின். ஆனா இவங்க என்ன பண்றாரு? எல்லாத்துக்கும் போறாங்க. யார் மேல? ஏன் போறாங்க? பல வர்ண அங்கி ஜொலித்ததுனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சி போட்டாங்க. யார? யோசேப்பு. பலருடைய கண்ணு யார் மேல இருந்துச்சு? அவ வீட்டு ஆட்களே யோசேப்பு மேல ஒரு கண்ணு. அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை.
உடனே அப்பா என்ன பண்றாரு? அவனுக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கிறாரு. தச்சு வேற யாருக்கும் கொடுக்கல. யாருக்கு தான் கொடுக்குறாரு? யோசேப்பு கொடுக்குறாரு. இப்ப யோசேப்பு போட்ட உடனே யோசேப்புக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க சுத்தி இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கு இத்தனை வருஷம் உங்க நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் உங்களுக்கு சாப்பாடு கொட்டி எல்லாம் பண்ணி வச்சு அழகு பார்த்துருக்கோம். எங்களுக்கு என்ன பண்ணல? ட்ரெஸ் தச்சு கொடுக்கலையாப்பா. அவனுக்கு என்ன அப்படி ஸ்பெஷல்? கர்த்தர் அவனை ஸ்பெஷலா ஆக்கினார். குடும்பத்தில் நீங்க கடைசி பிள்ளையா இருக்கலாம் என்னை மாதிரி. உங்க குடும்பத்தில் நீங்க வேண்டாத பிள்ளைகளா இருக்கலாம் என்னை மாதிரி. உங்க வீட்டுல உங்களை புறக்கணிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம் என்னை மாதிரி. உங்களை 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 காணி துப்பிடலாம். இவெல்லாம் ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவன்னு சொல்லிடலாம். ஆனா கர்த்தர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை கொண்டுதான் காரியங்களை வைக்க பண்ணுவார். அல்லேலூயா. உண்மையான அதுதான், உண்மை அதுதான். நம்மளை கசக்கி புழிஞ்சி குப்பை தொட்டில போட்டு போயிடலாம். ஆனா அது என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும்னு கசக்கி போட்டவங்களுக்கு என்ன பண்ணது தெரியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசேப்ப கடவுள் எப்படி பார்க்கிறார்னா அவன் ஒரு பரிசுத்தவான். அல்லேலூயா. அவன் ஒரு செகண்ட்ல விழுந்து செஞ்சுட்டு போயிருக்கலாம் அந்த பாவத்தை. ஆனா அவன் என்ன பண்ணல? ஏன் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. வாயத்திலிருந்து எல்லாரும் பேசலாம். எல்லாரும் நம்ம வந்து பேசாம இருக்கணும். ஏன்? ஏன்னா என் தேவனுக்கு முன்பதாக நான் பாவம் செய்வது எப்படி நம்ம சொல்ல முடியுமா? இல்ல நம்ம கண்ணுதான் சரியா இருக்குதா? சொல்ற உங்களுக்கு இந்த கண்ணு இடர்லாம் என்ன பண்ணிடு? படிக்கலையா? நீங்க சும்மா சொல்லுங்க. இந்த கை உங்களுக்கு வந்து இடர்லாம் என்ன பண்ணிடு? இந்த கால் உங்களுக்கு இடர்லாம் என்ன பண்ணிடு? இது நல்லது செய்யுதா? இது இல்லைன்னு வரமாட்டேங்க. இது வராது. ஏன் வராது? நம்ம பார்க்கறதெல்லாம் அட்ட முடியும், நம்ம செய்யறதெல்லாம் அட்ட முடியும். அப்புறம் எப்படி நம்ம சொல்ல முடியும் உண்மையை? காலையில 9 மணிக்கு டிவி போட்டா நைட்டு 11 மணி வரைக்கும் ஒரு வீட்டுல டிவி ஓடுது. ஏன்னா அடுத்த நாள் கதையை இந்த நாள் போடுவாங்கல்ல, அடுத்த நாள் நம்ம பார்க்க மாட்டோம், எங்கேயாவது போயிருப்போம். அப்புறம் எப்படி நம்ம பக்தி வைராக்கியமா பாராட்ட முடியும்? வேதம் சொல்கிறது, யோசேப்பு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய அவனுடைய கண்கள் கூட என்ன பண்ணலையா? ஏறெடுத்து பார்க்கல. பாவம் செய்யாத நபர்களாய் நாம் வாழ வேண்டும். இன்னும் கொஞ்சம் ஓப்பனா சொல்றேன். ஒரு மனைவி, ஒரு புருஷன் தான் வாழ்க்கை. வேறு அப்படின்னு போச்சுன்னா சோழி முடிஞ்சதுன்னு அர்த்தம். வேறு அப்படிங்கிறது போவே கூடாது. வேறுனா போயிடும். பரிசுத்தத்தோடு அலங்காரத்துக்குள்ள பிரவேசி. உங்க நடை, உங்க பார்வை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய செயல்பாடு எல்லாம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய், நீதியா. நான் இன்னைக்கு பாவம் செய்யனா என் பிள்ளை மறைப்போம் பாவம் செய்வான். நாளைக்கு அவன் பிள்ளை என்ன பண்ணுவான்? வெளியேறமா பாவம் செய்வான். இது தலைமுறை தலைமுறையா அந்த பாவம் என்ன பண்ணும்? தொடரும். நம்ம நினைக்கிறோம் நான் செய்யற பாவம் யாருக்கும் தெரியும். இல்ல, கர்த்தருக்கு தெரியும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். நிதானிங்க. உங்களை நீங்க நிதானித்து பரிசோதனை பண்ணி நான் எப்படி கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை. சில பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்கோம். லவ் பண்ணி லவ்ங்கிற வார்த்தையை கொச்சப்படுத்துறோம். அப்படிதானக்கா?
லவ்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப இனிமையான ஸ்வீட்டான வார்த்தை. லவ், அன்பு. அந்த அன்பு என்ன பண்ணிட்டோம்? பாவத்தோடு லிங்க் பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு காதலிக்கிறாங்க அப்படின்னா ஐ போட்டா அது வேற அர்த்தம், லவ் யூன்னா அது வேற அர்த்தம். சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஐயா சும்மா சொல்லுங்க, நீங்களாம் செய்யாமலே சொல்லாமலே. இந்த ஐ உள்ள வந்துச்சுன்னா பாவம் உள்ள வந்துட்டு அர்த்தம். பாவம் உள்ள எப்படி வருதுன்னா அந்த ஐ மூலியமா தான் வரும். நம்ம பரிசுத்தம் கெடுக்கிறது எது? சொல்லுங்க. ஐ. கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுங்க, அது ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் பண்ண பிறகு என்ன பசங்க லவ்? கல்யாணம் பண்ணாங்க, கல்யாணம் முடிச்சாதான் லவ் பண்ணணும். அந்த லவ் தான் கடைசி வரைக்கும் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி லவ் பண்ணா அது நாசமா போயிடும். அந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கையா இருக்காது. நம்ம நினைக்கிறோம் சரியான வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், சரியான ட்ராக்ல இல்ல. உங்க ட்ராக் மாறும் ஒரு நாள். உன் தாய் தகப்பன கண்ணீர் வடிச்சிட்டு நீ வாழ முடியாது. சரியா? அந்த வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நீ சந்திக்கணும். தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அவங்களுடைய பிளஸிங்களோட நம்ம வாழணும். தெரியாம மட்டும் என்ன செய்ய போற? இல்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டேன். இனிமே ஒவ்வொரு வாய் சமாதானப்படுத்திட்டு நீ வாழு. அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும், உன் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி நான் சொல்றேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஃபோன் பண்ணான், பசங்க நான் இப்படி ஆயிட்டாங்க, பொண்ணு என்கிட்ட வந்துடாத அப்படின்ட்டு. வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும்.